ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சி. உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து உலக நகர்வலை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. கலைத்தல் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசோலே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் எங்கே நிற்கிறது, எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்று சொல்ல முடியாத அளவுக்கு நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகள் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக தெரிகிறது. நேற்று நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது இந்த போர் பாரிய போராக மாறலாம், விரிவடைய போகின்றது, பிராந்திய போராக மாறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஈரான் கூறியது தங்களுடைய அணுஆயுத தயாரிப்பு தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருந்தார்கள். பதிலடி கொடுத்துத்தான் இருக்கிறார்கள். ஆனால் எப்படியான பதிலடி என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இங்கே ஏதோ ஒரு திட்டத்தோடு செயற்படுகிறார்களா என்று சிந்திக்க தோன்றுகின்றது. எவ்வாறு அந்த ஒரு நிலையில் இருந்த இந்த போர் எப்படி இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்றதையும் கூற முடியுமா? உண்மையில் இதொரு நான் முதலே நாங்கள் கதைக்கும் போது கூறியிருந்தோம், இது ஒரு ஹைபிரிட் போர் என்று சொல்லி. இது ஒரு முழு வீச்சிலான தாக்குதலாக இல்லாமல் அமெரிக்கா இறங்கியது ஒரு தாக்குதலும் பேச்சுமாக போகிறது போலதான் இருக்கு என்று கூறியிருந்தோம். அதே போல இப்ப ஈரானை பொறுத்தவரையிலும் ஈரானும் ஒரு சிம்போலிக்கான தாக்குதலை தான் நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல் அதாவது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த நிலையில் திங்கட்கிழமை கட்டார் தனது வான்பரப்பை மூடியிருந்தது. அப்போது கட்டாருக்கு ஓரளவு தெரிந்து விட்டது, அதாவது அடிக்கப் போகிறார்கள் ஈரான் என்று சொல்லி. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரித்தானியா UAE, கட்டார், குவைட், பஹ்ரைன், ஓமான், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு தனது மக்களுக்கான பயண எச்சரிக்கையை விடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் ஈரான் கட்டார் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. நேற்று இரவு, அதாவது திங்கட்கிழமை இரவு கிட்டத்தட்ட 14 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் ஒன்று உள்ளுக்கு வீழ்ந்து வெடித்ததாகவும், அதாவது அமெரிக்காவின் கட்டாரில் இருக்கின்ற தளத்தின் மீதுதான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தளத்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் பிராந்தியத்துக்கான, அதாவது அல் உயிட் ஏர் பேஸ் என்று சொல்றது, இந்த தளம் அமெரிக்காவின் பிராந்தியத்தின் மிக முக்கியமான தளம். அதாவது 1990களில் கட்டப்பட்ட இந்த தளம் 2003ஆம் ஆண்டு திறக்கப்பட்டிருந்தாலும் இந்த தளத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 100 விமானங்களுக்கு மேல் நிறுத்தி வைக்கப்பட இந்த தளம். இவை F-16 இருக்கலாம், F-15 இருக்கலாம், B-52 இருக்கலாம், B-1 bombers இருக்கலாம், F-22 ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் இருக்கலாம், RC-135 எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லலாம், C-130 அல்லது C-17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டாக இருக்கலாம், டேங்கர்ஸ் என்று சொல்லி இது ஒரு மிகப்பெரிய தளம். இதை எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஒரு கட்டளை மையமாகத்தான் இந்த தளம் இருந்தது. ஈராக் போராக இருக்கலாம், சிரியா போராக இருக்கலாம், ஆப்கானிஸ்தான் போராக இருக்கலாம், எல்லாவற்றையும் வழி நடத்துகின்றது இந்த தளம் தான். இந்த தளத்துக்கு கிட்டத்தட்ட கட்டார் கூட அண்மையில் $10 பில்லியன் இந்த தளத்தை விஸ்தரிப்பு செய்திருந்தது. மேலும் 10 வருடத்துக்கு அமெரிக்காவுக்கான கான்ட்ராக்டையும் வழங்கியிருந்தது. ஆனால் ஈரான் எல்லையிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரம். அப்ப ஈரான் குறுந்தூர ஏவுகணைகள், நடுத்தர தூர ஏவுகணைகள் இலகுவாக இந்த இலக்கை தாக்கும். ஆனால் இந்த தாக்குதலுக்கு முன்னர் ஈரான் கட்டாருக்கு கூறியதாக கூறப்படுகிறது, தாங்கள் தாக்கப் போகிறோம் என்று. அவர்கள் அமெரிக்காவுக்கு அதனை தெரிவித்திருக்கிறார்கள். அப்ப அவர்களும் ஆயத்தமாக நின்றிருக்கிறார்கள்.
இப்ப 14 ஏவுகணையில் 13 சுட்டதாக கூறுகிறார்கள். 1 தளத்துக்குள் வீழ்ந்து வெடித்து தீ பரவியதாகவும் கூறப்படுகிறது. அப்ப அதன் பிற்பாடு ட்ரம்பின் அறிக்கையின் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஈரான் ஒரு நல்ல விடயத்தை செய்ததாகவும் தங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்ததாகவும், அதனால் ஈரான் வீக்னஸ் தங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லியும் அந்த தாக்குதலை அவர் பாராட்டி இருக்கிறார். அதான் அந்த இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்றால், அந்த தாக்குதலை அவர் பாராட்டி இருக்கிறார். ஆனால் கட்டாரை பொறுத்தவரையில் அங்கு அந்த ஏவுகணை விழுந்து வெடித்தது, ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகள் வானில் பறந்து மோதியது என்று அந்த இடத்தில் இருக்கிற மக்கள் மிகவும் ஒரு பனிக்காக எல்லோரும் ஷாப்பிங் மால் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் ஒரே மக்கள் கூக்குரலாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் பதறி அடிச்சு கொண்டு ஓடியதும் எல்லோரும், அதாவது அந்த நாடே ஒரு அல்லோல கல்லோலமாகத்தான் இருந்தது. அது ஒரு சிறிய நாடு. மற்றது அந்த நாட்டின் சுற்றுலா பயணத்துறை முதலீடுகள் என்று இன்னும் 2 தடவை அடித்தால் அந்த நாடு பொருளாதாரத்தால் முற்றாக வீழ்ந்துவிடும். அதில் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை. ஈரானும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காத்தான் அந்த இலக்கை தெளிவாக தெரிவு செய்திருக்கிறது கட்டார். இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இது இவ்வாறு ஈரான் தொடருமாக இருந்தால் இந்த அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு தளம் வழங்குறதை மறுதடவை யோசிப்பார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாகவும் மாறலாம் என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருந்தது. அப்ப இந்த தாக்குதலின் பின்னர் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இப்ப அமெரிக்காவுடன் ஒரு போர் பிரகடனத்தை ஈரான் செய்தது போன்றுதான் இந்த தாக்குதலை உணரலாம். வேடிக்கையாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இந்த மேட்ச் பிக்சிங் என்று சொல்லுவார்கள் இல்லையா, கிரிக்கெட் ஆடும் பொழுது இந்த மேட்சை நாங்கள் தான் வெல்ல வேண்டும் என்று சொல்லி பிக்ஸ் பண்ணுவார்கள் இல்லையா, அதே போல் இருந்தது. என்றால் அவர்கள் அடிக்கும் பொழுது கட்டாருக்கு சொல்லியதும், கட்டார் அமெரிக்காவுக்கு சொல்லியதும், வரும் பொழுது ஏவுகணைகளை வரவேற்று போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அது மட்டுமில்லை, அமெரிக்காவில் இருக்கின்ற பங்குச்சந்தை மிகவும் சந்தோஷத்தோடு கொண்டாடியதாகவும், பங்குச்சந்தை இனி எண்ணெயினுடைய விலை உடனடியாக குறைந்ததாகும். ஏனென்றால் இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும்போன்று வெகு விரைவாகவே கணித்து விட்டார்கள் என்றெல்லாம் கூறுகின்ற கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் இருக்கின்றது. நேற்று 2 நாட்களுக்கு முன்னதாக நான் உங்களிடம் கேட்டிருந்தேன், அமெரிக்காவுடைய தளம் அங்கே கட்டார் அல்லது சவுதி அரேபியாவில் இருக்கின்ற தளங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் தானே என்று. அப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் தாக்குதல் நடத்தலாம், ஆனால் இறமை இருக்கின்ற என்று, அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று. இங்கே கட்டார் மீது ஈரான் சொல்லியோ சொல்லாமலோ தாக்குதல் நடந்தது. இறமைக்கு என்ன நடந்தது? உண்மைதான். உடனடியாகவே கட்டார் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. தனது இறமை தொடர்பாக பேசியிருந்தது. சவுதி அரேபியாவும் பதறி இருந்தது. ஏனென்றால் சவுதி அரேபியாவில் தான் அதிக தளங்கள் இருக்கின்றன. சவுதி அரேபியாவும் அமெரிக்காவின் தளங்கள் உள்ள அத்தனை நாடுகளும் உடனடியாகவே கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். தங்கள் இறமையை மீறியதாக கூறியிருந்தார்கள். ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்த முதல் கூறியிருந்தது என்னென்று சொன்னால், நாங்கள் உங்கள் நாட்டையோ உங்கள் மக்களையோ தாக்கவில்லை, உங்கள் நாட்டில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களைத்தான் தாக்குகிறோம், எனவே அது உங்கள் இறமைக்குள் அது வராது என்று கூறியிருக்கிறது. அப்ப இதில் ட்ரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்காவை பொறுத்தவரை இது ஒரு 2 நோக்கங்களுக்காக. ஒன்று, அந்த தளங்கள் தாக்கப்பட்டால் முஸ்லிம் நாடுகளை இறமையை மீறியதாக கூறி அவர்களை ஈரானுடன் ஒரு போருக்கு இழுத்து விடலாம் என்றதும் அவர்களிடம் திட்டமாக இருக்கலாம். ஆனால் அது பெருசாக வேலை செய்யவில்லை என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் இந்த போருக்குள் ஏனைய முஸ்லிம் நாடுகள் தாங்கள் ஈடுபட விரும்பவில்லை என்பதுதான் தெரிகின்றது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தாக்குதல் நடந்த பிற்பாடு இஸ்ரேல் மீதான தாக்குதலையும் ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருதான் இருக்கின்றது. ஆனால் இந்த தாக்குதல் நீங்கள் சொன்னது போல ஒரு கேர்ஃபுல்லாக, அதாவது கவனமாக கையாளப்பட்டது. இப்ப அமெரிக்காவை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், ஈரான் நியூக்ளியர் தளங்களை தாக்கியதை தவிர வேறொரு சேதத்தையும் அமெரிக்கா ஏற்படுத்த முற்படவில்லை. பெருமளவில் மக்களை தாக்கினாலும் இப்பொழுது கூறுகிறார்கள், ஏற்கனவே அவர்கள் யுரேனியத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு இடத்தில் கொண்டு போய் விட்டார்கள் என்று ஓரளவுக்கு இப்பொழுது ஒத்துக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் போல் தெரிகிறது. அது உண்மையா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்போது அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையை கூறுகிறது, கிட்டத்தட்ட 400 கிலோ 60% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டது என்று சொல்லியும், இன்னொன்றை கூறுகிறார்கள், அந்த இடம் இதென்று தங்களுக்கு தெரியாதுன்னு கூறியிருக்கிறார்கள். என்னும் போது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் அந்த இடங்களுக்குரிய ஒரு கட்டிடங்கள் மற்றது அந்த மெஷினரியின் ஒரு சேதமாகத்தான் பார்க்கலாமே தவிர, இது ஈரான் அதாவது அணு ஆயுத திட்டத்தில் பெரியளவு மாற்றத்தை ஏற்படுத்தாது என்றுதான் கூறப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அமெரிக்காவுடைய அணுகுமுறையில் மாற்றம் வந்திருக்கிறது என்று நாங்கள் கருதலாமா?
அதுக்கு அமெரிக்காவின் அணுகுமுறையில் மாற்றம் வந்ததற்கு 2 காரணங்கள். அதற்கு முதல் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இந்த தாக்குதலை நடப்பதற்கு முதல் நாங்கள் கதைத்திருந்தோம். ஈரான் வெளிவார அமைச்சர் ரஷ்ய அதிபர் பூட்டினை சந்தித்திருந்தார். அவர் பூட்டினை சந்தித்த பிற்பாடுதான் இந்த கட்டார் மீதான தாக்குதலை ஆரம்பித்தது ஈரான். அப்ப பூட்டினை பொறுத்தவரையில் தான் எப்போதும் ஈரானுடன் தோளோடு தோள் நிற்பேன் என்றுதான் கூறியிருந்தார். என்னென்று சொன்னால், பூட்டின் அதாவது உக்ரைன் போரில் ஈரான் ரஷ்யாவுக்கு பெருமளவான உதவிகளை வழங்கியிருந்தது, ஏவுகணைகளையும் வழங்கியிருந்தது, ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் வழங்கியிருந்தது. அப்ப பூட்டினை பொறுத்தவரையில் ஈரானுக்கு ஒரு உறுதி அளித்ததாகத்தான் கூறப்படுகின்றது. அடுத்தது ட்ரம்பின் இந்த நிலைமைக்கு காரணம், இப்ப இதை அக்சியோஸ் என்ற ஊடகம் தெளிவாக சொல்லி இருக்கின்றது. அதாவது ஈரான் முதலில் கூறியது கட்டாருக்கு தாங்கள் அடிக்கப் போகிறோம் என்று. அதை அமெரிக்காவுக்கு கட்டார் கூறியிருந்தது. எனவேதான் உடனடியாகவே கட்டார் ஏர் ஸ்பேஸில் இருந்து விமானங்களை தடை செய்தார்கள். சவுதி அரேபியா கூட தனது வான்பரப்பை மூட எத்தரித்தது. பல நாடுகள் பயண எச்சரிக்கையை விடுத்திருந்தன. அதன் பிற்பாடு அடித்த பிற்பாடு ஈரான் வெள்ளை மாளிகையுடன் தொடர்பு கொண்டு கூறியதாம், நீங்கள் தாக்குதல் செய்ததற்குத்தான் நாங்கள் பதிலடி தந்திருக்கிறோம், இதோட நாங்கள் நிறுத்துகிறோம் என்று. ஆனால் நீங்கள் பதிலடி அடித்தால் திருப்பி தாக்குவோம். அப்ப வெள்ளை மாளிகை அதுக்கு கூறியதான், நாங்கள் அதுக்கு திருப்பி அடிக்கப் போவதில்லை. அப்ப 2 பேரும் பேச்சுக்கு வருவோமோ என்று கேட்டார்கள். அதன் பிற்பாடு ஈரான் கூறியிருக்கிறது, ஓகே, பேச்சுகளுக்கு தாங்கள் தயார், நாங்கள் எப்போதும் முதலின் பேச்சுக்களில் தான் இருந்தோம் தயார் என்று. நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், வெளி உலக மக்கள் தான் இதில் முட்டாளாக்கப்படுகிறார்கள் போல தெரிகிறது. ஒன்று தெரிகிறது, இந்த மேற்குலக நாடுகளின் பலம் என்ற ஒரு மாயை நாங்கள் பல தடவைகள் கூறிக்கொண்டு வந்திருக்கிறோம். மெல்ல மெல்ல தகர்ந்து கொண்டிருக்கின்றது. முன்னைய போல பெரிய நாடு, படைபலம் உள்ள நாடு சிறிய நாட்டை அடித்து விடலாம் என்ற நிலைமை மெல்ல மெல்ல மாறி வருகிறது. இப்ப இந்திய பாகிஸ்தான் போரிலும் அதுதான் நடந்தது. இப்ப ஹமாசுடனான இஸ்ரேலின் போரிலும் அதுதான் நடந்தது. குதிஸ் அமைப்பு மீதான தாக்குதலிலும் அதுதான் நடந்தது. அப்ப ஈரானையும் குதிஸ் அமைப்புடனே அமெரிக்காவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், ஈரானுடன் தாக்குப்பிடிக்க முடியாது என்றுதான் பலரும் கூறியிருந்தார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப அமெரிக்கான தளங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப அமெரிக்கா இன்னும் தாக்குமாக இருந்தால், ஈரான் சொல்லாமல் கொள்ளாமல் தாக்குமாக இருந்தால், எல்லா தளங்களையும் மூட வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அப்ப அடுத்ததாக ஹோர்முஸ் கடற்பகுதி அந்த கால்வாயை ஈரான் மூடப்போவதாக கூறியிருந்தார்கள். அது மூடப்படுமாக இருந்தால், உண்மையில் ப்ளூம்பர்க் பிரெடிக்ட் பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட எண்ணெய் விலை $200 அல்லது $150 எட்டும் என்று. அப்ப ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதுமே எண்ணெய் விலை $80 எகிறியிருந்தது. அப்ப அதற்கு பிற்பாடு அமெரிக்க அதிபர் தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருந்தார், இந்த தாக்குதலை காரணம் காட்டி எண்ணெய் விலையை உயர்த்த வேண்டாம் என்று சொல்லியும், அவ்வாறு உயர்த்துவது சரியில்லை என்ற மாதிரியும் போட்டிருந்தார். அப்போதே ஒன்று தெரிந்து விட்டது, அந்த பொருளாதாரத்தின் சுமையை அமெரிக்காவால் தாங்க முடியாமல் இருக்கின்றது என்று போட்டிருந்தார்கள். அப்ப இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்பின் இந்த திடீர் மாற்றத்துக்கு நாங்கள் பல தடவைகள் இங்கு பேசும் போதே கூறியிருந்தோம், ட்ரம்பை நம்பி நீங்கள் எதிலும் இறங்க முடியாது என்று சொல்லி. அவர் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக தெரிவித்த ட்விட்டர் தளத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். போட்டிருக்கிறார், 2 நாடுகளும், இப்ப ஈரானை தான் சொல்கிறார், ஸ்மார்ட்டான நாடுகள், வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஸ்மார்ட் பீப்புள், ஈரானத்தை அடித்தவர் ஸ்மார்ட் பீப்புள். இனி நாளைக்கு அயத்தல்லா கமானி தன் ஃப்ரெண்ட் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதான் அந்த பிரச்சனை. இப்போது அவர் கூறியிருக்கிறார், ட்ரம்ப் தான் இந்த போரை நிறுத்தி விட்டேன் என்று சொல்லியும், ஜேடி வேன்ஸ் தான் கூறியிருக்கிறார், ட்ரம்ப் போரை நிறுத்தி விட்டார் என்று சொல்லியும், அந்த கிரெடிட் அவர்களுக்கு தான், அவர்கள் மிகப்பெரிய ஒரு போரை தான் நிறுத்தி விட்டதாகவும், எல்லாம் முடிஞ்சது, ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி தான் அவர் உடனடியாக, அதாவது ஈரான் அடித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள் போர் நிறுத்தம் வந்துவிட்டது. பால்டி அடி என்றால் இப்படித்தான் பால்டி அடிப்பார்கள் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. சரி, இவ்வளவு விடயங்கள் நடந்திருக்கின்ற நேரத்தில் அமெரிக்காவுடைய திடீர் முடிவுக்கு முக்கிய காரணம், இதனுடைய பின்னணி என்னவாக இருந்தது? 2 விடயங்கள் அவதானிக்கக்கூடிய அந்த ஒன்று, ஈரான் இஸ்ரேல் மீது இவ்வளவு தாக்குதலை மேற்கொள்ளும் என்று இவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று, அதாவது தங்களிடம் இருக்கின்ற அயன் டோம் நிச்சயமாக தங்களை பாதுகாக்கும் என்று எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன், நிறைய அவதானிகளுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது ஒருவருமே எதிர்பாராத வகையில் இந்த தாக்குதல் உள்ளே சென்று பாரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தெளிவாக தெரிகின்றது. அது ஒரு காரணமா?
இன்னும் ஒரு காரணம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காங்கிரசிடம் அனுமதி பெறாமல் இந்த போரை தொடக்கியது, அதாவது அணு உலை தளம் மீது தாக்குதல் நடத்தியது. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் அதிரடி முடிவை எடுத்ததுக்கு காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நாங்கள் நேற்று கலைக்கும் போதே பேசியிருந்தோம், ஒரு இரவுக்கு இஸ்ரேலிய மக்கள் படுத்து தூங்குவதற்கு $700 மில்லியன் செலவிட வேண்டி இருக்கின்றது. அயன்டோமாக இருந்தாலும் ஏவுகணைகளாக இருந்தாலும். அப்ப 2 நாளைக்கு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் $7 பில்லியன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்ப 10 நாளைக்கு $7 பில்லியன் என்று சொன்னால் ஸ்ரீலங்காவின் அந்நிய கையிருப்பை விடவே பல வீதம் அதிகம். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொன்னால் பல நாடுகளின் சிறிய நாடுகளின் கையிருப்பு, வெளிநாட்டு கையிருப்பை விடவே அதிகம் 10 நாள் செலவு. இப்ப நேற்றைய தாக்குதலில் கட்டார் மீதான ஈரான் தாக்குதலை தடுத்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு $500 மில்லியன் செலவழித்திருப்பார்கள். பெட்ரியாட் ஏவுகணைகளை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் தாராளமாக சுட்டு வீழ்த்துவதற்கு. அப்ப நான் முதலில் கூறியிருந்தேன், ஈரான் $2 லட்சம் பெறுமதியான ஒரு ஏவுகணையை முறியடிப்பதற்கு இஸ்ரேல் $144 மில்லியன் செலவழித்திருந்தது, ஆனாலும் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. இப்ப இது ஒரு மிக செலவு மிக்க போராக மாறிவிட்டது. அப்ப அமெரிக்கா கொண்டு தெரியும், இப்போ தளங்களை, பெருமளவான தளங்களை அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தளத்தையும் பாதுகாப்பது என்பதற்கு எவ்வளவு ஆயுதங்கள் செலவாகும் என்றது ஒரு மிக கேள்விக்குறி. அடுத்ததாக ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், அதை ஏவினார்கள் என்ற சரமாரியாக இப்ப ஈரானுடைய கூறியிருந்தது, கிட்டத்தட்ட 10,000 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை இஸ்ரேல் மொசாட் உளவாளிகள் மூலம் உள்ளுக்கு கொண்டு வந்ததாகும். அந்த 10,000ஐயும் தாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று கூறியிருக்கிறது. சரி, அந்த 10,000ஐயும் திருப்பி இஸ்ரேல் மீது ஏவினால் நிலைமை என்ன மாதிரி இருக்கும், அல்லது அமெரிக்க தளங்கள் மீது ஏவினால் நிலைமை என்ன மாதிரி இருக்கும் என்றால் கற்பனை செய்து பார்த்தால் தெரியும். அதே போல கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை சீனா இலகுவாக ஒரு மாதங்களில் தயாரித்து விடுகிறது. இப்ப சீனாவினால் இலகுவாக சீனாவின் 4-5 விமானங்கள் அங்கு வந்து இறங்கி சென்றிருக்கின்றன. இப்ப இது மிகப்பெரிய ஒரு செலவு மிக்க போர் என்பது முன்னைய காலத்தை போல இலகுவாக 2-3 ஏவுகணையுடன் போரை முடிக்க முடியாது. அப்ப நீங்கள் கூறியது போல இஸ்ரேல் அயன்டோம் பிழைத்து விட்டது. இஸ்ரேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்-அவிவ் பகுதியில அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை இந்த தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் அங்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றது, வீடியோக்களையோ புகைப்படங்களையோ வெளியிட முடியாதவாறு. ஆனால் அமெரிக்கான தகவல் அடிப்படையில் 3 ஒரு பகுதி சேதமடைந்திருக்கிறது அல்லது அழிவடைந்திருக்கிறது என்றுதான் கூறியிருக்கிறார். இஸ்ரேலின் பங்கு சந்தை இருந்த மைய பகுதியை கூட தாக்கியிருக்கிறார். இப்ப நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கும் போது நேற்று கூட, அதாவது ட்ரம்ப் ஒருத்தரை அறிவித்த பிற்பாடு கூட இஸ்ரேல் வந்து ஈரான் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்டை படுகொலை செய்திருக்கிறது தாக்குதல், ஏவுகணை தாக்குதல். அதற்கு பதிலடியாக தெற்கு பகுதியில் இருக்கின்ற பிஷாபா பகுதி மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் பலர் இடிபாட்டுகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்ப தொடர்ச்சியாக இவர்களால் தடுக்க முடியவில்லை, ஈரான் ஏவுகணைகளை முற்று முழுதாக தடுக்க முடியவில்லை. அயன்டோமும் பிழைத்து விட்டது. இப்ப இந்த அயன்டோம் தான் அமெரிக்காவின் தளங்கள பாதுகாப்பாகவும் இருக்கின்றது. அப்ப அமெரிக்கா இவ்வளவு தளங்களையும் வைத்துக்கொண்டு ஈரானுடன் ஒரு போர் செய்ய முடியாது. ஈரான் ஏவுகணை தளங்களை அழிக்கவும் இவர்களால் முடியவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் நிலத்தடி பங்கர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள், தொடர்ச்சியாக தாக்குகிறார்கள். இந்த போர் நடைபெறுவதற்கு முன்னர் அவங்க ஈரான் தளபதிகள் ஒன்றை கூறினார்கள், நீங்கள் கண்ணாடி வீட்டுகள் இருந்தோடு கல்லறிகிறீர்கள் என்று. ஏனென்றால் சுத்தவர உங்களுக்கு ஏராளமான தளங்களை வைத்துக் கொண்டு எங்கள் மீது அடித்தால் எங்களுக்கு ஏராளமான இலக்குகள் இருக்கின்றன. அப்ப இந்த நிலை ஒன்று, இந்த பொருளாதாரம், இந்த போரை சமாளிப்பதற்கு தேவையான பொருளாதார வசதிகள் தற்போது இல்லை. இஸ்ரேலாலும் முடியாது, அமெரிக்காவாலும் முடியாது. அடுத்தது 2-3 களமுனைகளும் விரிவாக்கம் பெற்றுவிட்டன. ஒன்று உக்ரைன். இப்ப உக்ரைன் முற்றாக கைவிடப்பட்ட நிலை. அடுத்ததாக இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டு அதே சமயம் ஏனைய அமெரிக்க தளங்களை பாதுகாப்பது என்பது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. எனவேதான் இப்ப ஈரானை பொறுத்தவரை ஈரானுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு சர்வைவல் மோட்னு சொல்ல, அவர்கள் தாங்கள் தப்பி பிழைப்பதற்கான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது இவர்கள் போர் நிறுத்தத்துக்கு போனால் இதில் போரில் யார் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்? அதுதான் இப்ப ஒரு கேள்வி.
அப்ப யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் ட்ரம்ப் மெதுவாக முடிக்க நிற்கிறார். ட்ரம்ப் ஒன்றைக்கு கூறுகிறார், ஈரான் தான் முதலில் எங்களிடம் கேட்டது, ஈரான் தான் முதலில் எங்களிடம் கேட்டது ஓகே. ஈரான் அடிச்ச 2 மணி நேரத்தில் எப்படி போர் நிறுத்தம் வருகிறது? நீங்கள் திருப்பி அடிக்கவே இல்லை. இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில் அமெரிக்கா, நாங்கள் நேற்று கதைத்தது போல, ஒரு ஹைபிரிட் தான் இந்த போரை நடத்துகின்றது. அதாவது அடிப்போம் பேசுவோம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள், முழு அளவிலான போருக்கு அவர்கள் தயாராக இல்லை. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டது. ஈரான் பதிலடி கொடுத்தது இஸ்ரேலுக்கு. கொடுத்த பொழுது எதிர்பாராத தாக்குதலாக இருந்திருந்தபடியால் அமெரிக்கா அண்ணன் வந்தார், 7 செலுத்தலோடு வந்திருந்தார், தாக்குதலை நடத்தியிருந்தார், அதற்கு பதிலடி கொடுத்திருந்தது. சரி, இவையெல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றது. போர் நிறுத்தத்தை தொடங்குவதற்கு முன்னதாக கடைசி சுற்று ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரானுடைய ஊடகங்கள் கூறுகிறது. இதனுடைய என்ன காரணத்துக்காக கடைசி சுற்றாக இது அமைகிறது என்று கூற முடியுமா? இப்ப ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் தான் அறிவித்திருந்தார். ஈரானும் சொல்லியிருந்தது தங்களுக்கு தெரியாது என்று சொல்லி, இஸ்ரேலும் சொல்லியிருந்தது தங்களுக்கு அது தெரியாது என்று சொல்லி, இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஒன்றை கூறியிருந்தார். ஏனைய உடனடியாக அவர்கள் தங்கள் கேபினட்டை கூட்டியிருந்தார்கள், பாதுகாப்பு மாநாட்டை கூட்டியிருந்தார்கள், கூட்டி சொன்னார்கள் யாரும் எந்த ஊடகத்துக்கும் பேட்டி வழங்காதீர்கள் என்று சொல்லி. அவர்களுக்கு என்ன நடக்குது என்று தெரியவில்லை. அப்ப அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகளாகத்தான் இருக்கின்றது. அப்ப அதிலும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஜிஎம்டி நேரத்தின் அடிப்படையில் அதிகாலை 4 மணிக்கு ஈரான் போரை நிறுத்தும் என்றும், அதைத் தொடர்ந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு இஸ்ரேல் போரை நிறுத்தும் என்றும் தான் தன்னிச்சையாகத்தான் கூறியிருக்க. இது அவங்களுக்கே தெரியாது யார் இப்ப நிறுத்துறது. அப்ப என்னென்று சொன்னால் அதற்கு பிற்பாடு ஈரான் தாக்கி இருக்கிறது, இஸ்ரேலும் தாக்கி இருக்கிறது. இறுதி சுற்றென்று சொல்கிறார்கள். இப்ப ஈரானை சொல்கிறது, ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றால் அவர்கள் முதலும் கூறினார்கள், நாங்கள் பேச்சுவார்த்தை மேடையில் தான் இருந்தோம், நீங்கள்லாம் ஒரு தலைப்பட்சமாக தாக்கியது, நாங்கள் பேச்சுக்களிலிருந்து விலகவே இல்லை. இரண்டால் ஞாயிற்றுக்கிழமை பேச்சு, அடுத்த சுற்று பேச்சுக்கு டேட்டை குறித்த பிற்பாடு வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குகிறது என்று சொன்னால், அப்ப ஈரான் கூறிவிட்டது, நாங்கள் பேச்சுக்களிலிருந்து விலகவில்லை, நீங்கள் தான், ஆனால் பேச்சுக்களில் இருந்து தாங்கள் பேச்சுக்களுக்கு இனிமேல் வரப்போவதில்லை நிறுத்தும் வரையிலும் தான் கூறிவிட்டது. அப்ப அதாவது இந்த வார இறுதியிலும் பேச்சுக்கள் தொடர்பான பேச்சு அடிபட்டிருந்தாலும் ஈரான் மறுத்து விட்டது, இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாத வரை தாங்கள் வரப்போவதில்லை என்று. அடுத்ததாக ஈரான் இன்னொரு பிரச்சனை என்னென்றால், திங்கட்கிழமை ஈரான் நாடாளுமன்றம் ஒன்று கூடி அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி அமைப்பில் இருந்து ஈரான் விலகுவதாகவும், அதன் தலைவர் ரஃபேல் குரோசி இனிமேல் நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது, தடை விதிக்கப் போவதாகவும் கூறியிருந்தது. அப்ப ஈரான் முற்று முழுதாக அதிலிருந்து விலகுமாக இருந்தால் ஈரானுக்கு அணுகுண்டு தயாரிப்பதற்கோ அணு சக்தியை மேற்கொள்வதற்கோ எந்தவித கட்டுப்பாடுகளும் இருக்க போவதில்லை. அடுத்ததாக ரஷ்யா அங்கு அணு உலையை கட்டி கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப ரஷ்யா அங்கு இருக்கும் வரையும் இவர்கள் ரஷ்யாவின்றே தாக்கவும் முடியாது. அப்ப எல்லாம் இவர்களிட கையை விட்டு போகிற ஒரு நிலைமையாகத்தான் நிலைமை போய்கொண்டிருக்கிறது என்பதை அமெரிக்கா மெல்ல மெல்ல உணர்ந்திருக்கின்றது. ஒன்று, இஸ்ரேலின் தாக்குதல் பூரண வெற்றி பெறவில்லை. இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கும் ஈரான் தாக்காமல் இருந்திருந்தார், அல்லது ஈரான் தாக்குதல்களை அவர்கள் முறியடித்திருந்தால் இப்போ டெஹரானை காசா மாதிரி ஆக்கியிருப்பார்கள். ஆனால் ஈரான் திருப்பி தாக்கியதும் அதை தடுக்க முடியாமல் போனதாலும் இவர்களால் ஒரு லெவலுக்கு மேல் ஈரானை தாக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் திருப்பி பலமாக தாக்குவார்கள் என்றால் ஈரான் அரைவாசி அழிந்தாலும் இஸ்ரேல் முழுக்க அழிந்துவிடும். அதான் அந்த பிரச்சனை. குறைத்து கணித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. போர் நிறுத்தம் தொடர்பாக இவ்வாறான ஒரு திடீர முடிவுக்கு வந்தது இப்ப நீங்க காரணங்கள் கூறினீர்கள். புட்டின் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவாக இருந்திருக்கிறது? உண்மைதான். என்னென்று சொன்னால், ரஷ்யா முதலில் தெரிவித்திருந்தது அமெரிக்காவை தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி, தங்கள் உறவுகள் முறியும் என்று சொல்லி. ஆனாலும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது, அதை ரஷ்யாவுக்கும் அறிவித்து விட்டு செய்ததாகத்தான் கூறப்படுகிறது. ஈரானுக்கும் அது தெரியும் என்றுதான் கூறப்படுகிறது. எல்லாம் இதொரு அதாவது பேக்ல மிகப்பெரிய ஒரு அரசியல் போய்கொண்டிருக்கிறது. அதன் பிற்பாடு புட்டின் ஒன்றை கூறியிருந்தார், ரஷ்ய நாடாளுமன்ற பேச்சாளர் ஒன்றை கூறியிருந்தார், அமெரிக்காவுக்கும் இதொரு ஐசோலேட்டட் இவெண்டாக பார்க்கிறோம், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் நீடிக்கும். உடனடியாகவே புட்டின் ஈரான் வெளிவார அமைச்சரை சந்தித்த பிற்பாடு ரஷ்யா ஒன்றை கூறியிருந்தது, நாங்கள் ஈரானுக்கு எங்கள் உதவிகளை கேட்கிற உதவிகளை வழங்குவோம் என்று. அதன் பிற்பாடு
ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெடவேவ் ஒன்றை கூறியிருந்தார். ஈரான் கேட்டால் நாங்கள் அணு ஆயுதத்தை வழங்க வேண்டும். இப்ப பெலாரஸ்ல 10 அணு ஆயுதத்தை கொண்டு வைத்திருக்கிறார். பெலாரஸ் இப்ப ஒரு அணு ஆயுத நாடாக மாறிவிட்டது. 10 ரஷ்யன் அணு ஆயுதம். ரஷ்யாண்ட அணு ஆயுதங்களை நாங்கள் ஈரானுக்கு வழங்கலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றால் ஈரான் அந்த அணு ஆயுத உடன்பாட்டிலிருந்து வெளியேறுமாக இருந்தால் அதன் பிற்பாடு ரஷ்யா 10 அணு ஆயுதத்தை ஈரானுக்கு வழங்கலாம். அப்ப நிலைமை முன்னைய போல இல்லை. இப்ப ரஷ்யாவின் இன்ஃபுளுன்ஸும் இதில் இருக்கிற. ரஷ்யா நேரடியாக இறங்காது, ரஷ்யா மறைமுகமாக ஈரானுக்கு சகல உதவிகளையும் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப கடந்த 3 நாட்களுக்கு முதல் தான் இந்த உலகத்துக்கே தெரியும் ரஷ்யாண்ட 200 விஞ்ஞானிகள் அங்கு ஒரு அணு உலையை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது மறைமுகமாக உதவி கொண்டிருக்கிறப்ப இந்த எல்லா நிலையிலும் அதாவது இந்த பல்துருவ ஒழுங்கில நாங்கள் முதலும் கூறியிருந்தோம், ஈரான் வீழ்ச்சி காரணமாக இருந்தால் அது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். அப்ப ஈரான் வீழ்ச்சியை அவர்கள் விரும்ப போவதில்லை. எனவேதான் சிரியாவிலிருந்து சிரியா அரசு கவிழ்ந்த போது சிரியாவை காப்பாற்ற ரஷ்யாவோ சீனாவோ போகவில்லை என்றால் அவர்களுக்கு தெரியும் இன்னொரு களமுனை இருக்கிறது, தாங்கள் காப்பாற்ற வேண்டிய இன்னொரு களமுனை இருக்கிறது என்பதற்காக அன்று தங்களுடைய எனர்ஜியை சேவ் பண்ணிவிட்டார்கள். இப்போது இந்த களமுனையில் அதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் இந்த போர் நிறுத்தத்துக்கான காரணம். உடனுக்குடன் மாறிக்கொண்டிருக்கின்ற நிலைமைகளை இவர்களுடைய மாற்றங்கள், அதாவது அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளில் வருகின்ற மாற்றங்களும் ஆச்சரியத்தை ஏற்படுத்த ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஓரளவுக்கு தெரிந்ததுதான். இருந்தாலும் கூட இவ்வாறு வெகு விரைவாக முடிவுகளை எடுக்கிறார்கள் பொழுது என்ன நடக்கின்றது என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. மிகவும் சுருக்கமாக இப்போ உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் இருக்கின்றது. வாட்ஸ்அப்பை கண்காணிப்பதனால்தான் நிறைய பேரை ஈரானில் கொன்றார்கள், காசாவில் கொன்றார்கள் என்ற விடயங்கள் கூறப்படுகின்றது. இஸ்ரேல் நிச்சயமாக இந்த விடயங்களில் துல்லியமாக செயல்படுகிறது என்று பலர் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். அமெரிக்காவுடைய அமைச்சர்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதற்கு தடை போட போவதாக கூறப்படுகின்றது. இதில் என்ன செய்தி என்று கூற முடியுமா? என்னென்று சொன்னால், அதாவது இப்ப எங்கள் ஆயுதத்தையே எங்களுக்கு எதிராக திருப்புவது, இது ஒரு உலகத்திலே இப்போது போரியல் தந்திரம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் இந்தியர்களையும் ஆப்கானிஸ்தானியர்களையும் மொசாட்டில் உள்வாங்கி அங்கு வேலை செய்பவர்களாக அனுப்பி லொரி டிரைவர்களாக பெருமளவானவர்கள் சென்று வைத்தியர்களாக வெவ்வேறு பணிகளுக்கு செல்பவராக சென்று அங்கு உளவாளிகளாக மாறியிருந்தார்கள். ஆனால் அதே சமயம் இஸ்ரேல் டுடே ஒன்றை போட்டிருந்தது. இஸ்ரேலில் இருக்கின்ற கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள், ஸ்ட்ரீட் கேமராக்கள், மற்றது வெவ்வேறு கட்டிடங்கள் இருக்கின்ற கேமராக்கள், வெவ்வேறு திணைக்களங்கள் இருக்கின்ற கேமராக்களை ஈரான் ஹேக் பண்ணி அதனை தனது புலனாய்வு துறைக்கு பயன்படுத்தி இருந்தனர். அதாவது உங்கள் டெக்னாலஜியையே ஹேக் பண்ணி உங்களுக்கு எதிராக பயன்படுத்தியது. அப்ப வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியும், ஹனியை படுகொலை செய்த போது கூட ஹமாஸ் தலைவரை அவரின் வாட்ஸ்அப் தகவல்களை அடிப்படையாக வைத்து படுகொலை செய்தார்கள் என்று. இப்ப ஈரான் எல்லா வாட்ஸ்அப்பையும் அழிக்க சொல்லியிருந்தது, எல்லாருடைய வாட்ஸ்அப்பையும் அழித்து விட்டார்கள் அங்குள்ள மக்கள், ஏனென்றா பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் இப்போது பிரச்சனை என்னவென்றால், இந்த ஆக்சியோஸ் என்ற ஊடகம் சொல்லி இருக்கின்றது, அமெரிக்காவின் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஊடகம் போயிருக்கிறது, அவர்களின் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த வேண்டாம் அல்லது அழிக்க சொல்லி. என்னன்னு சொன்னால் அவர்களின் வாட்ஸ்அப்பை ஈரான் ஹேக் பண்ணி இருக்கிறது. அப்ப நீங்க, அதாவது வாட்ஸ்அப்பை மற்றவர்களை ஹேக் பண்ணுவதற்கு தான் நீங்கள் பயன்படுத்தியது, அதாவது அமெரிக்கா மேற்குலகம் அதே அவங்க ஹேக் பண்ணி இவர்களை கண்காணிக்க பயன்படுத்துகிறார்கள் என்ற நிலை மாறி இருக்கின்றது. அதாவது அவங்க என்னென்று போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஓன் ஆப் ஸ்பை என்ற அவன் சொந்த ஆப்ஸே அவர்களுக்கு உளவாளியாக மாறி இருக்கிறது என்ற ஒரு நிலையாக இருக்கிறது. இதுதான் இந்த டெக்னாலஜிக்கல் போர்ல இதுதான் இந்த பிரச்சனை. என்னன்னு சொன்னால், இதுல அறிவும் அவர்களோட திறமையும் தான் வேலை செய்யும். அப்ப எல்லா நேரமும் மேற்குலகம் தான் அறிவானவர்களும் திறமையானவர்களும் என்று ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது மற்ற நாடுகளும் அதை அவர்கள் கல்வி கேட்கிறார்கள், டெக்னாலஜியை பழகுகிறார்கள் என்று சொல்லி அவர்களும் அதற்கு வரும்போதுதான் அந்த மேற்குலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்கு. வினோதமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த சம்பவங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஒன்றுமே நிரந்தரம் இல்லை என்பதையும் இங்கே தெளிவாக காட்டுகின்றது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோகளே நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன.
மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.